ஐயாவோட சின்னம் இப்போ கொடுத்தது வந்து பலாப்பழ சின்னம். அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய சின்னம். அது வந்து ஒரு சந்தைக்கு போனாலும் ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வருங்க, அதை வந்து ரீச் பண்ணிடுவோம். அதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் ஏழை எளிய மக்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து எப்படி ரீச் பண்ணிடுவோம். ஐயா வந்து ஒரு அமைதியான ஆள், நேர்மையானவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அதாவது அந்த முதலமைச்சர் பதவியை வந்த உடனே எடுத்து கொடுக்கக்கூடியவர். அதனால ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து மக்களை வந்து ஏழை மக்கள் வந்து பூராம ஐயா ஓபிஎஸ் அவர்களை விரும்புகிறாங்க. என்ன காரணம்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இப்படி 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இப்படி எல்லாத்தையும் எளிமையாக பழகிறாரு. அதனால வந்து நடுத்தர மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் வர ஐயாவுக்கு முதல்வத்துவம் நல்லா இருக்குது, அமோகமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு உறுதி. எல்லா கூட்டணி கட்சி ஒத்துழைப்போட ஐயா 1 லட்சம் ஓட்டு உத்தேசத்தில் செய்வார். ஐயா ஓபிஎஸ் உடைய சின்னம் எது? பலாப்பழம். பலாப்பழம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுமா? பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க எல்லாம் சொன்னீங்களா பலாப்பழம் சின்னம் சொல்லிட்டோம் அப்படின்னு? மோடியை ஆதரிச்சு எல்லாருமே ஒரே முடிவுல ஓபிஎஸ்க்கு தான் போடுற மாதிரி, ஐயாவை வரவேற்று நாங்கள் ஓபிஎஸ்க்கு தான் போடுற மாதிரி இருக்கோம். ஐயா இந்த முறை யாருக்கு ஓட்டு போட போறீங்க? என்ன சின்னம் தெரியுமா? ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போட போகிறோம். பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ் தான் போட போகிறேன். பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போட போகிறோம். பலாப்பழ சின்னத்தில் இவருக்கு தான் போட போகிறோம். நாங்கள் பலாப்பழ சின்னம் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ்க்கு தான் பலாப்பழ சின்னம். ஐயா ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் ஓட்டு போட பலாப்பழ சின்னத்துக்கு போட போகிறேன். உறுதியாக தான் ஜெயிப்பாரு. அம்மா ஐயா ஓபிஎஸ் ஐயாவுக்கு வெற்றி வரும். உண்மை ஐயாவுக்காண்டி நான் ஓபிஎஸ்க்கு போட போறேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பன்னீர்செல்வம் சின்ன பலாப்பழம்.